எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கூளூர் பெண் பிள்ளை ரகசியம் 45வது பிரவசனம். 45வது வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, ராமானுஜர் வந்து அவளை இருன்றார் இல்லையா, இந்த ஏமா இந்த ஊரை விட்டு போறேன்னு கேட்கறாரு இல்லையா, அதுக்கு அவ சொல்றா 45வது பிரவசனத்துல இன்னொன்று சொல்றா, வழியடிமை செய்தேனும் லட்சுமணனை போலே அப்படின்றா. இப்போ லட்சுமணன் அது என்னன்னா, லட்சுமண ராமருக்கு அடிமை செஞ்சிருக்கா அப்படிங்கிறதாக இந்த கேள்வி. இதுல வந்து ராமர் காட்டுக்கு போற போது அவர் வயசு 26, லட்சுமணனுக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசு தான், ஒரு அடுத்த நிமிஷம் தான் தானே 25, அப்படி 25 கூட இல்லை, அதே நாள் தான், ஒரு நாள் முன்ன பின்ன. லட்சுமணனுக்கு லட்சியமே என்னன்னா, லட்சுமணனுக்கு லட்சியமே அவனுக்கு என்னன்னா ராமருக்கு ஊழியம் செய்யணுன்றது தான். வேற அவன் வந்து பிறவியில் ஒருத்தரும் ஒவ்வொரு இது வச்சிருப்பா இல்லையா, நான் இதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த டிகிரி வாங்கணும், இந்த டிகிரி வாங்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும், இப்படிலாம் ஒரு லட்சியம் வச்சிருப்பா இல்லையா. ஆனால் லட்சுமணனோட லட்சியம் என்னன்னா, ராமனுக்கு அடிமை செய்யணும், ராமனுக்கு தொண்டு செய்யணும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அந்த இதுல படுத்துட்டு இருக்கும்போது கூட ராத்திரியில விஸ்வாமித்திரனும் லட்சுமணனும் ராமரும் சேர்ந்து விஸ்வாமித்திரருக்கு காலம் போகலாம். விஸ்வாமித்திர காலமிச்சு விஸ்வாமித்திரர் தூங்கின உடனே ராமர் படுத்துட்டு இருப்பாரா, ராமருக்கு லட்சுமணன் காலம் போறான். அப்ப எவ்வளவு பாருங்க, அடியாருக்கு அடியாரா இருக்கா பாருங்க. லட்சுமணன் காலமிக்கு அப்படியே இது பண்ணுவாரா. யாரு லட்சுமணன்? யாரு? ராமானுஜரோட அடுத்த பிறவி தான், ஆதிசேஷனோட பிறவி தானே. ஆதிசேஷனோட முதல் பிறவி வந்து லட்சுமணன், அப்புறம் ராமானுஜர் தானே, அதுக்கப்புறம் பலராமன், அடுத்தது ராமானுஜர், 3வது பிறவி ராமானுஜர். அதனால ராமானுஜரோட இன்னொரு பிறவி தான், அதை சொல்ற. அதே மாதிரி அந்த அவருக்கு லட்சுமணன் வந்து ராமர் காலமுக்கு வரான். ராமரும் லட்சுமணன் சேர்ந்து விஸ்வாமித்திரர் காலமிக்கு விடுவா. விஸ்வாமித்திரருக்கு அந்த பாத சேவை முடிஞ்ச உடனே ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது ராமருக்கு வந்து லட்சுமணன் அமைக்க விடுவான். அந்த மாதிரி ஒரு குணம் லட்சுமணன். அதே மாதிரி ராமர் வந்து ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அவருக்கு வந்து ஆக்ஞை சொன்ன இவர் தசரதன் சொன்னதா கையை சொன்ன உடனே ராமர் முகத்துல ஒரு மாற்றமும் இல்லையா. அதே புன்முகம், அதே சிரிப்பு, அதே இது. முதல்ல ராஜாவாக போறோன்றப்பயும் அது இல்லை, இப்பயும் அது இல்லை. இப்பயும் அது இல்லைன்னு உடனே அப்படியே சாதாரணமாகவே இருக்காராம். ஆனா இந்த லட்சுமணன் வந்து லட்சுமணன் கிட்ட வந்து சொன்ன உடனே லட்சுமணன் சரி தயாராயிடுறான். ராமர் கிளம்பும்போது லட்சுமணன் வேண்டான்னு ராமர், நீ இருந்த நாட்டை பார்த்துக்கோ அப்படின்னுவார். நீ இருந்து நாட்டை பார்த்துக்கோ, நீ பரதனுக்கு உதவியாரு அப்படின்னுவார். அப்படின்னும் போது லட்சுமணன் வந்து துடியா அப்படியே அதெல்லாம் முடியாது, நான் வருவேன்னு வரான், துடிப்பாரான். அந்த துடிப்பை எதுக்கு ஈக்குவலா சொல்றாருன்னா, வியாசர் வந்து அவரோட ராமாயணத்துல தரையில எடுத்து போட்ட மீன் துடிக்கிற மாதிரி துடிச்சாராம். அப்ப பாத்துக்கோ, நீ இல்லாத நான் இருக்க மாட்டேன், நான் உயிரை விட்டுருவேன், உயிரை போயிடு எனக்கு, நான் பரதனுக்கு உதவியா இருப்பேன்லாம் நினைக்காத அப்படின்னு. அந்த மாதிரி லட்சுமணன் சொல்றான். அதே மாதிரி நடந்து போகும்போது கூட ராமர் போகும்போது ராமருக்கு முன்னாடி லட்சுமணன் போவானாம். முன்னாடி போய் வழியெல்லாம் சரி பண்ணிட்டு, கையில கல்லுகள் இருக்கா, முள்ளு குத்தத்துக்கு இருக்கா, வழியெல்லாம் வழியில இருக்க செடி கொடி எல்லாம் பிடிக்கி விட்டு காட்டுல எல்லாம் வழியெல்லாம் பண்ணிட்டு, ஏதாவது ஆபத்துன்னா தான் இருக்கட்டும், பாம்பு எல்லாம் வரும் இல்லையா, அந்த பாம்பு அரவங்கள்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி அந்த அதுக்கு ஒரு மூலிகை கூட உண்டு. அந்த அதுக்கு வந்து நாகமூலிகையோ நாகபாதலையோ பேர் நாகபாதுகைன்னு ஒரு மூலிகை வேறு. அது அந்த வேரை கையில் வச்சுப்பா, இல்லை காட்டில் போகிறவெல்லாம் கையில் வச்சுட்டுப்பா, அந்த வேரை கையில் வச்சுட்டுப்பா. ஏன்னா அந்த வேரோட ஸ்மெல்லை பார்த்த உடனே நாகங்கள்லாம் நகர்ந்துருமா, தூரம் போயிடுமா. அதே மாதிரி நாகம் ஏதாவது கடிச்சு விட்டுனா உடனே அந்த வேரை வாயில் போட்டோம்னா நமக்கு சரியாயிடுமா. அது மாதிரி ஒரு இது, பாம்பு கடிச்சதுனா மட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் உண்டு. அந்த நாகபாதுகை வந்து அந்த வேற நாகபாதுகையை வச்சுட்டுப்பா, கையில் தூத்துரும், எல்லாரும் கையில் வச்சுட்டுப்பா, காட்டில் வாழலாம். அதெல்லாம் லட்சுமணன் வச்சுட்டு பார்ப்போம். நான் முதல்ல போனான்னா பாம்பு இருந்தா ஓர போட்டா அண்ணாவை கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அந்த மாதிரி அது மாதிரியா. அதே மாதிரி ராமனுக்கு குறிப்பிருந்து செய்யறது லட்சுமணன். ராமன் வந்து அப்படி பார்த்தாருன்னா அவருக்கு எதுக்கு அதை பார்க்குறாரு, இடத்த சரி பண்ண சொல்றாரா, படுக்கணுன்றாரா,
இப்போ வசிக்கிறதுன்றாரா என்ன சொல்கிறான்னு லக்ஷ்மணுக்கு தான் தெரியுமா. சீதையை விட லக்ஷ்மணுக்கு அது அவ்வளோ என்ன தெரியுமா. ராமர் அப்படி இருந்து பார்த்தாருன்னா ஓஹோ பசிக்கிறது போல இருக்கு, இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பழங்களை கொண்டு கொடுப்பாராம். ராமர் இப்படி பார்த்தாருனே ஏதோ படுக்கையை போடுறேன்னு படுக்கையை போடுவாராம். அவர் தூங்க விட்டுறது கேட்குறாராம். அந்த மாதிரி அதாவது அவருக்கு வந்து குறிப்பறிஞ்சு பணி செய்த வந்து லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து காட்டில் இருந்தப்ப 14 வருஷமும் தூங்காமல் இருந்தான். ஞாபகம் வச்சுக்கோ, 14 வருஷம் காட்டில் இருந்தான். காட்டில் இருந்தப்ப லக்ஷ்மணன் வந்து தூங்கலை. இது யாருன்னா இது வந்து ஊர்மிளை பண்ணுது. ஊர்மிளை வந்து ராமருக்கு காவலா இவரை துணையா போற இவர் தூங்கிடக்கூடாது, அதனால இவரோட தூக்கத்தையும் சேர்த்து எனக்கே கொடு, நான் இங்கே முடிச்சுட்டு இவரை நினச்சிட்டு நான் மனசில் வந்து தாபத்தில் கடந்து அவசப்பட்டு நான் மனசில் கவலைப்பட்டு இருக்கிறத விட நான் தூங்கிட்டு இருக்கேன், அவரோட தூக்கத்தை சேர்த்து எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்காதன்னு பெருமாள் இவர்கிட்ட ஈஸ்வரர்கிட்ட வேண்டி போகிறான். ஊர்மிளை வேண்டிட உடனே அதே மாதிரியே பண்ணாராம். அதே மாதிரியே 14 வருஷம் தூக்கம் இல்லாத அவர் பண்ணாராம். இந்த 14 வருஷம் தூக்கம் இல்லாத இருந்ததுக்கு அதே மாதிரி சாப்பிடவும் சாப்பிடாது. 14 வருஷம் சாப்பிடாமலும் இருந்தாராம் இவர். 14 வருஷம் சாப்பிடாம இருந்தது என்னன்னா எல்லாத்தையும் பறிச்சு வந்து அண்ணா கிட்ட கொடுப்பாராம் ராமர்கிட்ட. ராமர் அதை வாங்கி சாப்பிட்டு வரான். சாப்பிட்ட உடனே ராமர் வயத்துல போய் அது ரொம்பினோட இவருக்கும் வயிறு ரொம்பிடுவான். ராமர் சாப்பிட்ட உடனே இவருக்கும் சாப்பிட்ட மாதிரி வயிறு ரொம்பிடுமா. அதனால இவர் வந்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாராம். ராமர் இவரை கேட்க மாட்டாராம். ராமர் இவரை கேட்கலன்னா அதுக்கு காரணம் இருக்கு, அதை பின்னாடி சொல்லுவார் ராமர். 14 வருஷம் கழிச்சு அந்த அந்த இந்திரஜித்தை ஜெயிச்ச அப்புறம் இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு நான் இந்திரஜித்து ஒரு வரம் வாங்கிட்டு இருப்பான் பிரம்மா கிட்ட. பிரம்மாவுக்கு உனக்கு தான் இருந்து நான் சாகக்கூடாதுன்னுவான். நீ சாகக்கூடாதுன்ற வரம் என்னால் கொடுக்கவே முடியாது, சாகக்கூடாதுன்ற வரத்தை தவிர வேற ஏதாவது கேளு, சாகத்துக்கு வழி இல்லை, பிறந்தவா ஒவ்வொரு பிறவின்னு எடுத்தவா எல்லாருக்கும் மரணம் உண்டு, ஜனனம் பண்ணவா எல்லாருக்கும் மரணம் உண்டு அப்படின்னு பிரம்மா. உடனே எனக்கு வந்து 14 வருஷம் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் யார் இருக்கானோ அவரால் தான் என்னை கொல்ல முடியும்னு அப்படின்னு மனம் வாங்கிட்டு வந்துருச்சு. 14 வருஷம் யார் எந்த மானுடனால அதை சொல்கிறார். அதை வந்து கேட்டு எந்திரிச்சு வாங்கிக்கிறான். 14 வருஷம் அன்னம் இல்லாத தூக்கம் இல்லாத இருக்கிற ஒரு மானுடனால தான் மானிட பிரிவியால் தான் என்னை கொல்ல முடியும், வேற யாராலையும் முடியாதுன்னுவா. அதில் வந்து இந்திரஜித்து வந்து நம்ம கொண்டது யாருமே இல்லைன்னு ரொம்ப பயங்கரமாக ஆடுவான். அருமாலையெல்லாம் பிரம்மாஸ்திரம் போட்டு பிடிச்சிருவான். ஆஞ்சநேயர் வந்து சூரியனை பிடிக்க போகிறப்ப, சூரியனை பழம் நினச்சி பிடிக்க போனப்போ குழந்தையா இருந்தப்ப அவரை வந்து இந்திரன் நடிச்சிடுறான் அந்த இதால் வஜ்ராயுதத்தால். கீழே வந்தவுடனே எல்லாரும் வரா, ஒருத்தர் வந்து ஒவ்வொரு வரம் கொடுத்துருப்பாரா. பிரம்மா வரார். பிரம்மா வந்து என்ன சொல்கிறார், நானே கூட உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய அஸ்திரம் பிரம்மாஸ்திரமே உன்னை ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த பிரம்மாஸ்திரம் வரும்போது நீ அதுக்கு கட்டுப்பட்டு இருந்துடணும். அந்த நேரத்துக்கு 3.25 நாள் நீ கட்டுப்பட்டு இருந்தடா. 3.25 நாளைக்கு அப்புறம் நீ என்ன நான் வந்து அதில் இருக்க மாட்டேன், உங்ககிட்ட இருக்க மாட்டேன், உன்னை விட்டுருவேறான். நான் வந்து 3.25 நாளைக்கு அது பிரம்மாஸ்திரத்துக்கு வந்து ஊர் ஜனங்களுக்கு உலகத்துக்கெல்லாம் மரியாதை இருக்குது, பிரம்மாஸ்திரம் விட்டால் அதுக்கு ஒரு பவர் உண்டு, அந்த பவரை காட்டணும், அதுக்காக தான் அப்படின்னு. அதுக்காக தான் பிரம்மாஸ்திரம் வந்து இந்திரஜித் வந்து ஆஞ்சநேயர் பிடிக்கிறதுக்கு வேறு வழியே தெரியல, தெரியாமல் தான் பிரம்மாஸ்திரத்தை விடுறான். பிரம்மாஸ்திரத்தை விட உடனே பிரம்மாஸ்திரம் போய் கட்டிடுறது ஆஞ்சநேயர். கட்ட உடனே இவன் கட்டிட்டேன் நான் ஆஞ்சநேயரை ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி டமா நடிச்சுன்னு வருவான், இல்லை மாற்றிட்டு வருவான். ஆனால் ஜெயிக்கலை. ஆஞ்சநேயர் வந்து வேணும்னு ராவணங்கிட்ட போகணும், ராவணங்கிட்ட போய் நீதி பேசணும், அதுக்காக ஒரு வாய்ப்பு இதை நினச்சிக்கிறார். இவன் கட்டி முன்னே போகிறார். அங்கே போனவொடனே அவன் மரியாதை கொடுக்காத நிற்க வச்சு பேசிக்கும்போது ராவணன் இவர் என்ன பண்ணுற ஒரு உதறுவார். அந்த பிரம்மாஸ்திரம்லாம் அறந்து ஓடி போயிருந்துவார். இவர் வாழை விடுவார். வால் வந்து அப்படியே ஒரு சிம்மாசனம், பெரிய சிம்மாசனம் ஆகிடும். அந்த வால் மேலே உட்காந்துட்டு பேசுவார் இவர். அந்த மாதிரி அது மாதிரி அது இருக்கு இல்லையா ராமாயணத்தில். அது மாதிரி இந்த இவனுக்கு வந்து அப்படி ஒரு லட்சுமணனுக்கு அந்த மாதிரி அந்த பிரம்ம இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு லட்சுமணன் வந்து இந்த மாதிரி வரம் வாங்கி வந்திருப்பான். அந்த இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு, ராவணனோட பிள்ளையை ஜெயிக்கிறதுக்கு 14 வருஷம் தூங்காமலும் 14 வருஷம் சாப்பிடாமலும் இருக்கணும்னு இருக்கிறனால தான் கொல்ல முடியும்னா இல்லையா. இது 14 வருஷம் சாப்பிடாம நம்ம கம்பி தான் இருக்கணும்ட்டு ராமர் வந்து அவரை சாப்பிடுன்னே கேட்க மாட்டார், சாப்பிட சொல்லவும் மாட்டார், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். 14 வருஷம் தூக்கத்தை ஊர்மிளை எடுத்துனுடுறா. ஊர்மிளை வந்து அவளுக்கு வந்து என்னென்னா இந்த 14 வருஷம் இவனை எடுத்து துக்கம் பண்ணுமேன்றதுக்காக கேட்குறா. அது வந்து அந்த இவனோட ஒரு தூக்கத்தை இவனுக்கு தூக்கத்தை கெடுத்தோம்னா இவன் வந்து ராமருக்கு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுப்பான். லட்சுமணனோட தூக்கத்தை நம்ம வாங்கிட்ட மாதிரி இருக்கும். நம்மளும் ரொம்ப வருத்தப்பட்டு சாகிறத விட இப்படியே கொஞ்ச நாள் இதில் தூக்கத்தில் கொஞ்ச நாள் ஓட்டிடலான்ட்டு சரின்னுவா. கேட்பா. அவள் கேட்ட உடனே அது மாதிரியே கொடுத்துருவா ஈஸ்வரன். ஆக இந்த வரம் வந்து என்ன ஆகுது, ஊர்மிளைக்கும் அமைதியை கொடுக்கறது, அதில் லட்சுமணனுக்கும் அந்த ஒரு அந்த 14 வருஷம் தூங்காமல் இருக்கணுன்ற அந்த வரத்துக்கும் இனிப்பாரு. அது மாதிரி பண்ணுவான்.
ராமர் படுத்தின உடனே ராமர் காலை அமைக்க விட்டு ராமர் படுத்தின உடனே இவன் வந்து வெளியில் வந்துட்டு வரான் லக்ஷ்மணன், இன்னும் எல்லாத்தையும் பார்ப்பறான். அது மாதிரி அந்த வரத்துல எல்லாம் கூட கரதுஷர்களை தான் கொண்டது ராமர் கொண்டாரு ஒழிய இவர் தான் மடக்கி இடிக்க அதுக்கு வழி பண்ணி விட்டாரான். முதல்ல அம்பை விட்டு அவனை ஓடாதபடி பண்ணி அவனை ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாம் பண்ணதெல்லாம் லட்சுமணன் தான் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய ராமனுக்கு சாப்பிட கொடுக்கறது, காய்கறிகளை கொண்டு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வந்து லட்சுமணன் தான் செஞ்சுக்காரு. இளையாழ்வார் லட்சுமணன் தான் பார்த்து பார்த்து கொடுப்பாரா, இது என்னென்ன இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது அண்ணாக்கு சாப்பிட்டா சரியா இருக்குமா, அண்ணாக்கு இந்த பெட்டில் படுத்துட்டா சரியா இருக்குமா, அண்ணாக்கு இந்த இது சரியா இருக்குமா, இந்த துணி சரியா இருக்குமா, இந்த வேஷ்டி சரியா இருக்குமா, இதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பண்ணாராம். ஒரு தடவை ராமர் வந்து ஒரு பர்ணசாலை அமையினாராம். உன்னோட ஞாபகம் சொல்கிறான் எப்படி கட்டணும்னு. ராமருக்கு லட்சுமணன் கேட்டாராம் ராமர்கிட்ட. ராமர் வந்து நீ உன் விருப்பப்படி கட்டுனாராம். என் விருப்பன்றதே ஒன்றும் இல்லை, நான் என் விருப்பம் தான், உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம், நீங்கள் என்ன சொல்லலாம் அது மாதிரி தான், நீங்கள் எப்படி செய்யணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி கட்டுறேன்னா. அப்புறம் ராமர் இடத்தையும் அது எப்படி இருக்கணும்னு தெரிய சொன்னாரா. அந்த பர்ணசாலையை பார்த்து ரொம்ப எனக்கு எங்கள் அப்பா கட்டி கொடுத்த மாதிரி இருக்குது, எனக்காவது எங்கள் அப்பா அம்மா சர்வீஸ் பண்ணுறது எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார் தசரதன், அதுக்கு நீ இருக்க தசரதனோட பிளேஸ்லேருந்து நீ பண்ணுற, ஆனால் உனக்கு பண்ணுறதுக்கு தான் யாரும் இல்லைன்னு ராமரே ஒரு தரம் லட்சுமணன்கிட்ட ஒரு மாதிரி மனசு வேதனை பண்ணிட்டாராம். ராமனுக்கு வந்து தண்ணீர் பந்தல் போல் லட்சுமணன் இருந்தாராம். தண்ணீர் பந்தல் எப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது, அது மாதிரி ராமனுக்கு வந்து ராமன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இவன் தான் காரணமாக இருந்தான். அதே மாதிரி சீதை மேல பெரிய தாயன்பு, லட்சுமணனுக்கு வந்து சீதை மேல பெரிய அன்பு. சீதையை பிரிஞ்ச ராமனுக்கு சீதையோட பிளேஸ்ல இருந்து எல்லா சுசூஷைகளை செஞ்சது ராமன் தான், இவன் தான் லட்சுமணன் தான். சீதையை பிரிஞ்சிட்ட உடனே சீதையோட வேலையெல்லாம் சேர்த்து செஞ்சாராம் லட்சுமணன். சீதை செய்யற அந்த ராமருக்கு பார்த்து பார்த்து என்னென்ன கொடுப்பாளோ என்ன தேர்த்தை கொடுக்கறது எல்லா வேலையும், சீதை இல்லாத அந்த கஷ்டம் தெரியாத மாதிரி அந்த விரகதாபன்றதை தவிர வேற எதுலையும் சீதைக்கு தெரியாத மாதிரி பண்ணாராம். அதே மாதிரி லட்சுமணன் வந்து இவரை வந்து சுக்ரீவனை வந்து 4 மாதம் நீ இப்போ 4 மாதம் மழை பிடிச்ச உடனே தேடலான்னு சொல்கிறாரு ராமர். 4 மாதம் மழைக்காக வெயிட் பண்ணுறான், அந்த மழை காலம் போட்டுக்காங்க. இவன் சுக்ரீவன் வந்து அதை பற்றியே கவலைப்பட மாட்டான், சீதையை தேடுறதை பற்றியே. இவனுக்கு வந்து இந்த சுகபோகங்கள்லாம் வந்தோடனே இவளை சீதையை நான் தேடி தரேன்னு சொன்ன அந்த இதையும் மறந்துடுவான். மறந்துட்ட உடனே லட்சுமணன் தான் போய் வாசலில் அந்த வில்லை எடுத்து சங்கனாவை எழுப்பி, நீ என்ன எங்கள் கூட சண்டை போட போறியா, நீ என்ன உங்கள் அண்ணாவை கொண்டோம், நாங்கள் வாலி ஆகிச்சோ, நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, வாலியே கொண்டு எங்களுக்கு ஒன்றா அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நீ சொன்ன வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இது பண்ணுவார் சுக்ரீவன். அப்புறம் சுக்ரீவனோடு வந்து காலில் விழுந்து, இல்லை இல்லை நான் மறந்துட்டேன், நான் தெரியாத பண்ணிட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் வரேன் உடனே தான் மறுநாளே அரேஞ்ச் பண்ணுறான் எல்லா படைகளையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி. அது மாதிரி அதே மாதிரி லட்சுமணன் தான் பெரிய பொறுப்பு. அந்த இவரோட விஸ்வாமித்திரோட யாகத்தை எல்லாம் காக்கும்போது கூட காப்பாற்றும் போது கூட லட்சுமணன் தான் பெரிய பொறுப்பு போகிறான். இதுதான் சொல்ல ஒரு இடத்துல அந்த இது எடுக்கிறா யாகம் நடத்துகிறா விஸ்வாமித்திரர் யாகம் நடத்தும்போது இவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் பக்கத்தில் இருக்கார், பக்கத்தில் இருந்து இந்த அரக்கர்கள்லாம் வராமல் இருக்கணுமே அதுக்காக என்ன பண்ணுறா, அம்பாலை ஒரு வீடு கட்டி அம்பா அப்படியே மேலே மூடிடுறாரு, அம்பாலை அப்படியே அம்பாலை கூடார மாதிரி அடித்து மூடிடுறாரு, அம்பாலேயே மூடிடுறாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வாசலில் நின்றுக்கிறார். இவா சுற்றி எங்கேயாலும் சைட்டு வழியாக உள்ள நுழைஞ்சக்கூடாதுல அரக்கர்கள், அதனால சுற்றி வந்து பார்க்கணுமே, அதுக்கு லட்சுமணன் அனுப்புகிறாராம். அதை தான் கம்பர் அவரோட பாட்டில் சொல்லியிருக்கார். 300 நாளில் முனிவர்தம் வேள்வியில் 12 நாட்கள் பார்த்து நின்ற மண்ணினை காக்கும் மன்னரின் மீதர்கள் கண்ணினை மே போல் காத்து நின்றனர் அப்படின்றதாக பாட்டு. 300 நாளில் முனிவர்தம் வேள்வியில் 12 நாட்களில் பார்த்து நின்ற மண்ணினை காக்கின்ற மன்னரின் மீதர்கள் கண்ணினை மே போல் காத்து நின்றனர் அப்படின்ற அது பாட்டு. இது என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒரு நாளில் முனிவராகிய விஸ்வாமித்திரர் பண்ண வேலையை 12 நாட்கள் அதை பார்த்து நின்றன்னா பாதுகாத்து நின்றன்னு அர்த்தம். பார்த்து நின்ற மண்ணினை காக்கும் மன்னரின் மனிதர்கள், மண்ணினை காக்கும்னா அந்த அது மிதிலாபுரி இதையே அயோத்தியையே காப்பாற்ற இல்லையா, அஸ்தினாபுரத்தையே ஆள வேண்டிய அந்த அயோத்தியே ஆள வேண்டிய ராமர் மன்னரோட அந்த மன்னர் தசரதோட மன்னர்கள் கண்ணினை இமை போல் காத்து நின்றனர். இதுதான் இங்கே முக்கியம். கண்ணினை இமை போல் காத்து நின்றனா, நீங்கள் கண் இப்படி இருந்ததுன்னா நம்ம கண்ணில் இமைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேல்றப்ப தான் கீழே வந்துட்டு போகும், கீழப்ப அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி ராமர் வந்து கீழப்ப மாதிரி வாசல்லையே இருந்தாராம். லட்சுமணன் மட்டும் மேல்றப்ப போயிட்டு வருது பாருங்க,
அது மாதிரி சுற்றி 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 வந்து பாதுகாத்தாராம். அது மாதிரி எந்த இடத்துலையும் ராமருக்கு வந்து ஒரு அடிமையாக இருந்தது வந்து லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணனை மாதிரி ஒரு அடிமை செய்யறதுக்கு ராமருக்கு ஆளே கிடையாது. அதை தான் இங்கே சொல்றாரு. இங்கே இவர் சொல்றார், வழி அடிமை செய்தவனோ லட்சுமணனை போலே அப்படின்னு. நாளைக்கு அடுத்த பிரவேசத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.